மல்லிக்கு இந்த மாரி நடக்கும்னு யாருமே கனவுல கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களே நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா, விஜய் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே கோர்ட்டே முடிவு பண்ணிருச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி தீபிகாட்ட ரொம்பவே சண்ட போட தான் செய்றாங்க. இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா வந்து விட்ட பாடில்ல. அவங்க மனசுல வந்து ஒரு வன்மத்த வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, தன்னோட தம்பியோட சாவுக்கு இந்த மல்லி தான் காரணம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது இந்த சுடர் கொலை கேஸ்ல இந்த மல்லிய சிக்க வச்சிரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டா தான் அவங்களுக்கு கெடைச்சது. அப்ப அங்க எதார்த்தமா அவங்க ஒரு அந்த சூப்பர் மார்க்கெட் போக அந்த ஓனர் வந்து பேசுறாரு. அப்ப இதுல என்னன்னா, இவங்க கணவன், மனைவி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது தீபிகாவும், அவங்க கணவர் வக்கீல் திலீபனும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இது வந்து திலீபன் மேல எந்த தப்புமே இருக்கிற மாரி தெரியல. அப்ப இந்த தீபிகா தான் ஒரு ஈகோவுல திலீபன விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைய பெருசா பூதாகரமா ஆக்குமான்னா, அது பெரிய அளவுல ஆகாது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா திலீபன பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு நல்ல டைப்பா தான் இருக்கிறாரு. தீபிகா தான் சிடுசிடுன்னு கோவத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு தான், அதாவது அந்த ஓனர் என்ன சொல்றாரு, சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து, இந்த மாரி ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சுட்டு போனாங்கன்னு சொன்ன உடனே, கத்திய யார் வாங்குனாங்க அப்படிங்கிறது எல்லாம் விசாரிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு தான் அத வந்து ஒரு எவிடன்ஸா மாத்துறாங்க இந்த தீபிகா. அப்போ இனி வந்து மல்லிய சிக்க வச்சிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு காரணமும் போதும் நமக்கு மல்லிய அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி தான் மல்லிய வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப கூட்டு போய் லாக்கப்லலாம் வச்சிருக்கும்போது, மல்லி என்ன பண்ணுவாங்க இந்த தீபிகா அப்படின்னா, கண்டிப்பா வந்து தி சும்மா விட மாட்டாங்க. மல்லி எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ, அத்தனை சித்திரவதையும் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து விஜய் வந்து இந்த தீபிகாட்ட மாட்டிக்கிட்டு சிக்கியிருந்தாரு. அப்ப எப்படி தான் மல்லி வெளிய வரப்போறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. எப்படி வெளிய வருவாங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணமா யார் இருப்பான்னா, திலீபன் தான் இருப்பாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.